அந்த கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி டாக்டர் பட்டம் கொடுத்ததுக்கும் அன்பில் மகேஷ் வாங்கின டாக்டர் பட்டத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, அன்பில் மகேஷ் படித்து அந்த டாக்டர் பட்டத்தை வாங்கியிருக்கார். அதற்காக அவரை நான் பாராட்டுகிறேன். எல்லா அரசியல்வாதிகளும் அன்பில் மகேஷை பாடமாக எடுத்துட்டாங்க. உங்களுக்கு டாக்டர் பட்டம் வேணும்னா அன்பில் மகேஷ் 2021 அந்த இதில் சேர்ந்துருக்கார், பிஹெச்டி ஆராய்ச்சி படிப்பில் சேர்ந்துருக்கார். 4 வருஷம் அதை படித்து அதில் இதெல்லாம் நிரூபித்து 4 வருஷம் படித்து ஆராய்ச்சி கட்டுரையை கொடுத்து உடல் கல்வியை பற்றின ஒரு ஆராய்ச்சி இதை கொடுத்து அவர் இது வாங்கியிருக்கார் பட்டம். அவருக்கு உண்மையிலேயே வாழ்த்துக்களை நம்ம தெரிவிக்கணும். ஒரு அரசியல்வாதி ஓசியில் குறுக்கு வழியில் டாக்டர் பட்டம் வாங்காமல், இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் விட்டு தான் நடந்தது, படித்து வாங்கினாங்க பாருங்கள். அதுக்கு அன்பில் மகேஷை நான் பாராட்டுகிறேன். இதே இதில் அன்பில் மகேஷை நான் ரொம்ப இதெல்லாம் இது பண்ணியிருக்கோம், விமர்சனம் செஞ்சுருக்கோம். ஆனால் இன்றைக்கி அன்பில் மகேஷ் மற்ற அரசியல்வாதிகளுக்கும் சினிமாக்காரர்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்கிறார். ஏன்னா கண்ணால் பார்த்தவன் இந்த டாக்டர் பட்டம் எப்படியெல்லாம் இது பண்ணப்பட்டது, தமிழ்நாட்டில் எப்படியெல்லாம் வாங்கினாங்க டாக்டர்னு இவங்க எப்படி சொல்லிக்கிட்டாங்க, உண்மையிலே டாக்டர் பட்டம் படித்தவர்கள்லாம் எப்படி வயலில் இருந்தாங்க படித்தவர்கள் எல்லாம் அப்படிங்கிறத நான் கண்ணால் பார்த்தேன். அதனால தான் சொன்னேன், இப்போ அன்பில் மகேஷ் அந்த மாதிரி அவர் நினச்சிருந்தா அவர் யூனிவர்சிட்டியில் டாக்டர்னு கொடுத்துட்டு போயிருப்பான், வாங்கலை. அதனால் வாங்காதனால தான் அவருக்கு சுயமாக படித்து இந்த பட்டத்தை வாங்கி இருக்கிறார்.